மாப்பிள்ளை கலித்தாட மாங்கில் இசை பாட மாப்பிள்ளை கலித்தாட ஓங்கார மாங்குயில் இசை பாட மாமையில் தனித்தாட ஓங்கார நாதமிது அங்கரந்தனை மாற்றி அன்பெனும் சுவை கூட்டி ஓங்காரநாதம் என்னும் மிகுந்தவர் தனமாக ஆங்காரம் தன்னை மாற்றி அன்புடன் திறம் காட்டி ஓங்காரநாதம் என்னும் உயர்ந்தவர் தனம் போட்ட மாங்கனல் புனியும் மாங்கனல் புனியும் செந்தமிழ் சுவையாக மாங்கனல் புனியும் செந்தமிழ் சுவையாக தேனுராமதாசம் சேது ராமதாசர் கூறும் சேதுராமதாசன் போன்றும் திருப்பருள் தரும் இசை சேதுராமதாசன் போன்றும் திருப்பருள் தரும் இசையில் சேது ராமதாசர் கூறும் திருவரும் தருமிசையில் ஓங்கார நாதமிது சிந்தை மகிழ்ந்திடும் சிந்தை மகிழ்ந்திடும் இன்ப சுந்தர் கொண்டன் வெந்த மிக சிந்தை மகிழ்ந்திடும் என் சிந்தை மகிழ்ந்திடும் இன்ப சுந்தர் கொண்டன் வெந்த மிக சுந்தர் கொண்டன் வெந்த மிக ஓங்கார நாதமிது
கிழகதியின் கிழக்க ஓங்கார நாதமிது பாகும் பருப்பை நாளும் கலந்துனக்கு நான்றுவே கோலம் செய்து உங்கக்கரை மகத்துவமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்ற விநாயகரை போற்றியும் என் குருநாதர் காமராஜர் பாலமுருகனின் அருளாலும் அறிவின் தாயகமாய் அருளறிந்த உள்ளமாய் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது சிறப்பாகவும் கலைத்துறை சிறப்பாகவும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியை நீதே தொடங்குகின்ற குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐவகை நிலங்களில் எண்ணாடா பொன்னாடாக திகழக்கூடிய குறிஞ்சி நாட்டின் மன்னனாம் நம்பிக்கை மகளாக வளர்க்கப்பட்டு 7 அண்ணன்மார்களுடன் இருக்க செல்லமாக விழுந்து விடுகிறேன். இன்று ஏதோ காரணமாக என்னை என் தந்தை அழைத்ததாக அண்ணனும் தொலைமாரும் கூறினார்கள். என்ன காரணம் அப்படின்றத பிறகு பார்ப்போம். அதற்கு முன்பாக குலக்கடவுள் யாரப்பண்ண மிருகப்பெருமான் கந்தனம் வழங்காம எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாது. 5 வயதிலிருந்து அரியா பருவத்திலிருந்து அவரையே நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற காரணத்தினால முதல்ல மிருகப்பெருமானை வணங்கிட்டு அழகான பழனி மலை காண்டவா, அழகான பழனி மலை காண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. ஆவணி வேலனே வரவேற்கும் மகிழ்நீர் முருகையனே முருகா 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 முருகா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. திருநீரும் வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலேறி வேடன் வருவதை நெஞ்சம் தோணுமே. வெள்ளை திருநீர் வெண்ணி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலேறி வேடன் வருவதை நெஞ்சம் தோணுமே. இணையாலும் பெருமானே வேதவா, இணையாலும் பெருமானே எழில்வேலவா. எலியேனும் உடைப்பாட முருகாயையா முருகா 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 முருகா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. உள்ளதெல்லாம் என்னை நாடி பெறுகிற நல்லருள் செய்வாய், நீயதெல்லாம் உடத்தில் தருகிற திருமருள் புரிவாய். நல்லதெல்லாம் இனி நாடி பெருகிட நல்லருள் செய்வாய். நீயதெல்லாம் உடத்தில் தருகிற திருமருள் புரிவாய். உன்னையன்றி வேறில்லை தெய்வம் தந்தையா, உனையன்றி வேறில்லை தெய்வம் தந்தையா. உலகாகும் ஆண்டவன் நீதானையா முருகா 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 முருகா. முருகா முருகா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா,
ஒளிபெருக்கி. நல்லதொரு பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படிமாங்க. இந்த வகையில் ஒரு ஒளிபெருக்கி சிறப்பாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே எனக்கு நாடகம் சிறப்பாக அமைஞ்சிருச்சு. சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்ம இங்க இருந்து கூட சொல்லலாம், கொஞ்சம் இன்னர் வச்சு வாலி மட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அங்க அமர்ந்து பார்த்தா தான் தெரியும் அவர்களுடைய சிறப்பு. இல்லையா சும்மா நிஜமா தாங்க சொல்றேன், வைக்கட்டும். ஆமா, அருமையான ஒளி அமைப்பு. இந்த மாதிரி நம்ம எவ்வளவு வேணாலும் சொல்லணும், ஆனா அங்க அமர்ந்து பார்த்தா தான் தெரியும் அவர்களுடைய சிரமம். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற முறையோடு அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்து தந்த அன்பு உள்ளத்திற்கு எனது சிறப்பாகவும் கலைத்துறை சிறப்பாகவும் மனமார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கம். விநாயகா விநாயகா முழுமுதற் கடவுளுடைய பேரை வச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்ப கண்டிப்பாக எடுத்த காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னா ஒளிபெருக்கி சிறப்பா இருக்கும். ஆமா, அந்த காலத்துல என்ன ஒளிபெருக்கி இருந்தது, இப்பயும் தான் ஒளிபெருக்கி இருக்கு. எப்படி இப்ப கூட சில ஒளிபெருக்கி அப்படித்தான் இருக்கு. ஏன்னா ஒரு சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சரியாக அமைகிறது கிடையாது ஒரு சில இடங்கள்ல. சரி, ஆமா, அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் திருமணம் முடிச்சு மணப்பெண்களை கூட்டிட்டு வருவாங்க தெரியுமா? அந்த மாதிரி புது பொண்ணை கூட்டிட்டு வரும்பொழுது அதுக்குன்னே ஒரு பாட்டு தொன்று இருக்கு இருக்குல்ல. அது என்ன பாட்டுன்னு தெரியுமா? மணமகளே மணமகளே வா வா, உந்தன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குளம் இருக்கும் குளமகளே வா வா, தமிழ் கோவில் கொண்ட திருமகளே வா வா. இருக்கலாமா? பொண்ணு வரும்போது இந்த பாட்டை போட்டு விட்டோன்னு அந்த பொண்ணு அவ்வளவு ஒரு சந்தோஷத்துல வரும். ஆஹா, நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு பலவிதமான எதிர்பார்ப்புகளோடும் கனவுகளோடும் அந்த வீட்டுக்கு வந்து இருக்கும். அந்த நேரம் பார்த்து சில ஒரு ஒளிபெருக்கியாளர் அப்ப இருப்பாங்க தெரியுமா? என்ன தெரியுமா பண்ணுவாங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க சொன்ன உடனே பொண்ணு வருது பாட்டை பொடியா அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிடுவாரு, அவசரத்துல கொஞ்சம் இழுவைய வச்சு விட்டுருவாரு. பாட்டு இழுவைய வச்சதுக்கு அப்புறம் பாட்டு எப்படி தெரியுமா ஓடும்? மணமகளே மணமகளே வா வா. இப்படி கூப்பிட்டா அந்த பிள்ளை எப்படி வரும்? வலது கால தூக்கண மாதிரி நிக்கும். நம்ம இந்த வீட்டுக்கு போகலாமா இல்ல பிறந்த வீட்டுக்கே ஓடிடலாமா? என்னடா கூப்பிட்டு வச்சு குலவன்ற மாதிரி கூப்பிடுறாங்க, வராது. உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கோவம் வந்துடும். என்னடா முத கல்யாணம் முடிச்சு பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கிறோம், பாட்டை இப்படி இழுவையா போட்டுக்கிறான், ஏத்து வைடா பாட்டை அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒளிபெருக்கியாளர் என்ன செய்வாரு, அவசரத்துல வேகமா திரும்பிடுவாரு. வேகமா திரும்பினோடனே பாட்டு எப்படி திரும்ப ஓடும்? மணமகளே மணமகளே வா, வலது காலை எடுத்து விட்டு வா வா. இந்த பிள்ளை இந்த வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள இந்த பாட அப்படி அந்த மாதிரியான சில ஒளிபெருக்கி இருக்கு. ஆனா நம்ம ஒளிபெருக்கி பொறுத்த வரைக்கும் விநாயகா அருமையான ஒளி அமைப்பு. அது மட்டுமல்லாது உங்களுக்கு மனமார்ந்த நன்றிங்க, நன்றி கலந்த வணக்கம். முருகப்பெருமானுடைய தரிசனம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் சிலரை வணங்கி ஆகணும். காரணத்திற்காக இன்னைக்கு நான் யாரை வணங்கலான் இருக்கேன் தெரியுமா? யாரை வணங்க போறீங்க சொல்லுங்க கரெக்டா? மாமனாரை தான் வணங்க போறேன். வணங்க வா, அஞ்சலி வைங்க. ஆடுகின்றானடி தில்லையிலே அண்ணாள் தொடங்கி இந்நாள் வரையில்
மதுரையின் ராணியே ஆட்டமன்றோ இது மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ. ஆட்டுகின்ற ஆடவே திண்ணையிலே அதிலே ஆடவனே என்னவன் எல்லையிலே திங்களும் மாடு உலகம் ஆட திரிசடை மீதொரு கங்கையும் ஆட ஆடுகின்ற ஆடவே நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமமாகி அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று சொல்லக்கூடிய எம்பெருமானான ஈசனை வணங்கிட்டோம் அப்படின்னாலே எடுத்த காரியம் வெற்றி அடையும். எல்லாத்துலயும் வெற்றி அடைச்சு. காரணம் என்ன அப்படின்னா பாரு இறைவன் தான் பக்தர்களை சோதிப்பான். ஆனா பக்தர்கள் சோதிச்சு விளையாடக்கூடிய ஒரு தெய்வம் யாரு தெரியுமா? யாரு? அது சிவபெருமான் மட்டும்தான். அவரை சோதிக்காதவங்களே கிடையாது. அவ்வளவு ஒரு பொறுமையான தெய்வம் சிவபெருமானாகப்பட்டவர். எதற்காக சொல்றேன் தெரியுமா? எதுக்கு? பாட்டுல கவனிச்சிருப்பீங்க. பெட்டுக்கு மண் சுமந்தால் பிரம்பால் அடிபட்டான். ஆமா. பெட்டுக்கு மண் சுமந்ததால் அடிபட்டாரா? சுமக்கல, விளையாட்டு போக்காக இருந்தார். விளையாடு கொண்டிருந்ததன் காரணமாக அரிமர்த்தன பாண்டிய மன்னனாகப்பட்டவன் சிவபெருமானுடைய முதுகிலேயே பிரம்பால் அடிச்சான். ஒருத்தன் பரம்பால அடிக்கிறானே திருந்தனும்ல. திருந்தல. அர்ஜுனனாகப்பட்டவன் பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்காக கானகத்திற்கு போய் தவம் இருப்பதற்காக போகும் பொழுது மூகாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனாகப்பட்டவன் பன்றி வடிவம் எடுத்து அங்கு வர்ற. அப்படி வரும் பொழுது சிவபெருமானும் வேடுவர் வடிவம் எடுத்து அங்கு வர்றாரு. இருவருக்கும் அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது அர்ஜுனன் என்ன செய்யறான்? தான் கையில் வைத்திருக்கக்கூடிய பிரம்பால சிவபெருமானுடைய தலையிலேயே அடிச்சான். ஒருத்தன் தலையில் அடிக்கிறானே திருந்தனும்ல. திருந்தல. 63 நாயன்மார்கள் சாக்கிய நாயனார் என்று சொல்லக்கூடியவர். சில வேறு காரணங்களால சிவபெருமான வணங்காம இருந்தார். சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் கற்களை கொண்டு எறிவாராம். அவர் எரியக்கூடிய கற்கள் அனைத்துமே மலர்களாக மாறி பொழியுமா. எப்படி பார்த்தாலும் கற்கள்ல தானே அடிச்சார். ஒருத்தன் கல்லால அடிக்கிறான்ல. திருந்தல. பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டா அப்படின்ற ஒரு சர்ச்சையாகப்பட்டது அப்ப ஏற்பட்டது. அப்படி ஏற்படும் பொழுது நக்கீரராகப்பட்டவர் சிவபெருமானையே பார்த்து கேட்டார், நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, செய்தது தவறு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லால் அடிச்சார். ஒருத்தர் சொல்லால் அடிக்கிறான்ல. ஏன்னா நெல்லை கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாது. சொல்லுக்கு அவ்வளவு ஒரு வலிமை உண்டு. ஒருத்தன் சொல்றானே அதபடியா நம்ம திருந்தனும்ல. திருந்தல. அப்படி எல்லாம் திருந்தாதவர் நான் சொல்லி திருந்த போறாரு. திருந்த மாட்டாருன்னு தெரிஞ்சு நம்ம எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? நான் யாருன்னு தெரியுமா? யாருங்க? நான் தான் வள்ளி. நான் மட்டும்தான் வள்ளி. இன்னைக்கு நம்ம ஊர்ல நான் மட்டும்தான் வள்ளி. மற்றவங்க வேற ஊர் போயிருப்பாங்க. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். என்னுடைய தந்தையாருக்கு 7 ஆண் குழந்தைகள் மட்டும்தான். 7 ஆம்பளை பசங்க இருந்து ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. ஏன்னா ஒரு சபையில எத்தனை ஆண்கள் இருந்தாலும் ஒரு பெண் இருந்தால்தான் தான் சபை முழுமடையும் இருக்கிறாங்க. ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அது கடவுள் கொடுத்த வரம். எப்படி? கடவுள் கொடுத்த வரம். ஒரு வீட்டுல ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அது கடவுள் கொடுத்த வரம். இதே ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அது அந்த கடவுளே வந்து பிறந்த மாதிரி. அதனால அப்பேற்பட்ட பெண் குழந்தைய வேணும்னு ஆசைப்பட்டாரு. வேட்டையாட போகும் பொழுது வள்ளிக்கிழங்கு தோண்டிய பகுதி அடைத்த கரணத்தில் வள்ளி என பெயரிட்டு தக்க பருவம் வந்தவுடனே திணைக்கு காவலுக்கு அனுப்புவதாக வேண்டுதல். ஆக அப்பாவுடைய வேண்டுதலுக்கு நாங்க வந்திருக்கிறேன், எல்லாரும் காவலுக்கு போனோம், வர்றீங்களா? என்ன கூப்பிட்டோன்னே வர்றீங்க, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? அதுக்கு தானே நம்மளை பூரா மதுரையிலேருந்து மணப்பாறையிலேருந்து எல்லாம் சேர்த்து போட்டிருக்காங்க. சரி, எல்லாருமே சேர்ந்து போவோம். ஏன்னா நான் நீ என்று சொல்லும் பொழுது உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டு அப்படின்னு இருக்காங்க. அந்த வகையில் ஒற்றுமைக்கு இலக்கணமாக இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து காவலுக்கு போகிறது ஒரு புறம் இருந்தாலும் என்னுடைய மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சொல்லலாமா வாத்தியாரே? சொல்லுங்கம்மா. நான் தெரியாதனமா ஒருத்தரை காதலிச்சிட்டேன். ஐயோ, அது செய்யக்கூடாதேம்மா. ஏன்? அது ரொம்ப கொடிய வியாதி. காதல் என்று சொல்லக்கூடியது பொதுவானது தானே. உலகத்துல காதலிக்காத ஜீவன்களே இருக்க முடியாது. காதல்னா என்ன? அன்பு தானே. ஆனா நான் யாரை காதலிக்கிறேன் தெரியுமா? முருகு என்ற சொல்லுக்கு அழகன் பொருள். அழகன் என்றாலே அவர் ஒருத்தர் தான் குறிக்கும். அப்பேற்பட்ட அழகன, சண்முகன, சரவணன, கார்த்திகேயன, பாலன, குகன அழுதரம் நினைச்சிட்டு இருக்கிறேன். மனிதரை உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி தெய்வீகமானது. அந்த தெய்வத்தை நான் எப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஏன் எல்லாரும் உம்முன்னு உட்காந்துருக்குறாங்க? இவங்க உட்காந்துருக்கிறதையெல்லாம் பார்த்தா 45,000 போச்சேன்னு வருத்தப்பட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை. நான் வெளியே வந்துட்டேன்னா 35,000 முடிஞ்சு. ஆமா, அதனால சரி அவங்க உம்முன்னு உட்காந்துட்டு போட்டோம்.
நீங்க உம்முன்னு உட்காராதீங்க. நாங்க அதுக்கு உம்முன்னு உட்காந்துருக்கோம், எங்களுக்கு சம்பளம் இருக்குல்ல. அதனால ஏன் உம்முன்னு உட்காந்துருக்காங்கன்னா அமைதியா ரசிக்கிறாங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணுது, வந்து என்ன பேசுது, என்ன பாடுது அப்படின்னு கவனமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி. காலையில இந்த டீ கடையில சொல்லுவாங்க, எப்படி அவரும் ஒரு பிள்ளை மனோரஞ்சனே வந்துச்சுப்பா, நல்ல அழகான பிள்ளையா இருந்துச்சு, நல்லா அறிவா பேசுச்சு, நல்லா அழகா பாடுச்சு அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. நான் தான் தூங்கிட்டேன்னு சொல்லுவாரு. இப்படி பேசாதீங்க தேரு, என் காதல சொல்லவா? சொல்லுங்க. குவரு குயில சேவல பார்த்து படிக்குது பாட்டு, நீயும் பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா, ஏ மாமா மயங்கிடலாமா. ஒரு கோயில சேவல பார்த்து படிக்கிது பாட்டு, ராமயங்கன்னு கேட்டு மானே மனச்சுக்குள் தேடு, மானே மனச்சுக்குள் தேடு. ஒவ்வொரு கோயில் சேவல பார்த்து படிக்கிது பாட்டு, மாமா மயங்கிடலாமா, ஏ மாமா மயங்கிடலாமா. ஒரு கோயில் சேவல பார்த்து படிக்கிது பாட்டு, பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா, ஏ மாமா மயங்கிடலாமா. நன்றிண்ணா, நன்றி நன்றி. அப்பா இப்போதான் கைதட்டி வருது. கைதட்டி பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். கைதட்டி பாராட்டி அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாக மனமார்ந்த நன்றி என்று வணக்கம். இந்த மாதிரி கைத்தட்டல்கள்லாம் யாருக்கு போகணும் தெரியுமா? யாருக்குமா? நிச்சயமாக இங்கே வீட்டிற்கக்கூடிய அன்பினுடைய ஒளிபெருக்கி நிலையத்தான் இருக்கு. ஏன்னா ஒளிபெருக்கி சிறப்பாக இருந்தால் தான் இப்படி பாடல்களை பாட முடியும். அதே சமயத்தில் அருமையாக வாசித்த இசைக்கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஆமா, தம்பி ரூபகன்ல இருந்து, அதே மாதிரி அன்பு தம்பி டேனியல்ல இருந்து, அன்பு அப்பா ராஜாமணி அப்பா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கம். உங்களுக்கும் நன்றிங்க. ஏன்னா எல்லா ஒரு கலைகளையும் நம்மளா போய் கத்துக்கலாம் விருப்பம் இருந்தால், ஆனா என்னதான் விருப்பம் இருந்து கற்றுக்கொண்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடியதை கத்துக்க முடியும். அப்பேற்பட்ட இசை சக்கரவர்த்திகளுக்கு என்றைக்குமே நான் தலைவனுங்கிறேன். சரி, நான் காதலிக்கிறேன். சரி, நான் மாமான்னு சொல்றேன். நீங்க ஏன் இடையில குணட்டுற மாதிரி இருந்துச்சு? என்ன குணட்டலையே? அதெல்லாம் இல்லையே. இல்ல, சரி, நீங்க யாரையும் காதலிக்கிறீங்களா? எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சுரங்களில் சிரிக்கின்றாள். சரிகம பத
நீசா. சீக்கிரம் நடந்துட்டா பரவாயில்ல. சரிம்மா சரிம்மா. நானும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிம்மா சரிம்மா. ஆமா, அதனால என்னுடைய காதலனான முருகப்பெருமானை பற்றி நினைக்கும் பொழுது எத்தனையோ ஆசைகள் எனக்குள்ள இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி? மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, இவரும் தென்றலையே நீ சேர்த்து போ, நோய் கொண்டு நான் திருநூலாகினேன், நீயாமலே பிறை போலாகினேன், தாங்காதே மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. சந்திரனும் சுட்டது அங்கே, சந்தனமும் போனது அங்கே, சந்திரனும் சுட்டது அங்கே, சந்தனமும் போனது அங்கே, ஒத்தையில நிற்கிற கண்ணி, சிறையும் கெட்டது பெண்ணே, ஒத்தையிலே நிற்கிறேன் கண்ணே, சிறையும் கெட்டது பெண்ணே, பனிக்குயில் பாடும் இசை கேட்டு வருவாயோ, தனிமையில் ஒன்று வந்து கேட்டு தருவாயோ, மீண்டும் மீண்டுமே அதை கேட்டு பங்கரமா, மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, வரும் தண்டனையை நீ சேர்த்து போ. தனதந்த 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 தானானா தனனானா தனதந்த 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 தானானா தனனானா. என் மனசு என்னிடம் இல்லை, ராத்திரியில் எத்தனை தொல்லை, என் மனது என்னிடமில்லை, ராத்திரியில் எத்தனை தொல்லை, செண்பகமும் மல்லிகை மொட்டும் வந்து வந்து வாட்டுது இல்லை, செண்பகமும் மல்லிகை மொட்டும் வந்து வந்து வாட்டுது இல்லை, கனவுகள் போல கண்ணில் நீர் வரும் கனவில் எங்கும் இன்பத்தேனும் கலந்தாடும், மாடி பொங்கடலே வருமா ஆசை தீருமா, மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, வரும் பெண்களையே நீ சேர்த்து போ, நோய் கொண்டு நான் சிறுநூலாகினேன், தேயாமலே பிறை போலாகினேன், தாங்காது தாங்காது, மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் தென்றலிலே. நீ சேர்த்து போ. யார் யாரு காவலுக்கு போறோம் அப்படின்னா யார்? நான் முறை என்னுடைய 7 அண்ணன்மார்கள் வராங்க. உலகத்தில் எத்தனை தோழிகள் இருந்தாலும் எனக்குன்னு சில உயிர் தோழிகள் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு வந்திருக்கிற துர்காவையும் சந்திக்கணும், மனம் விட்டு பேசணும் அப்படின்ற ஆசை ஒருபுறம் இருந்தாலும் காலதாமதம் காரியத்திற்கு கேடாகிடக்கூடாது. சந்திக்க வேண்டியவர்களை விரைவாக சந்திக்கணும். நிறைய பாடக்கூடிய பேசக்கூடிய திறமையவர்கள் வந்திருக்கிறாங்க. அது அவர்களுக்கான நேரத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற காரணத்திற்காக செவ்வரளி தோட்டத்துல ஒன்னு நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு, செவ்வரளி தோட்டத்தில ஒன்று நினைச்சி பாடுதையா இந்த மனசு, அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவமில்லே, சுத்தி முத்தி பார்க்கவில்லை, துடிப்பும் படத்திலே, செவ்வரளி தோட்டத்தில ஒன்று நினைச்சி தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு,
லேசாரை லேசா பொறிகா அருமது ஓயாதம்மா இங்கு தீராதம்மா பாடவட்டம் போட்டாலம்மா வாசப்பட்ட உவாச மனசில கொண்டாட்ட மலரில திண்டாட்டம் அருவது ஓயாது அதையாது தீராது கொண்டு உறவிருந்தா உள்ளத்தில் சுகம் இருக்கும் சுகத்தில் சுகம் இருந்தா சுகத்தில் இடம் இருக்கும் ஒன்று கொண்டு உடம் இருந்தா உள்ளத்தில சுகம் இருக்கும் சுகத்தில் சுகம் இருந்தா சுகத்தில் இடம் இருக்கும் உன்னை விட யாரும் இல்லை துறவு தேவை இல்லையா ஆசையத்தான் சொல்ல நினைச்சேன் சொல்லாமத்தான் விட்டேன் செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சி பாடலையா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆளுங்க இடமில்லை சுத்தி முத்தி பார்க்கவில்லை துடிப்பு அடங்குதில்லை சிவரடி தோட்டத்தில் உன்னை நினைச்சேன் பாடலையா இந்த மனசு வீட்டுக்குள்ளே இளம்பிறையா வந்தவளே வாழையடி வாழையென வளர்ந்திருக்கும் சந்திரனே பால்வடியும் பூமுகத்தில் நீர்வடியே கூடாது பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காது கண்மணியே பொன்மணியே கண்ணுறங்கு ஆரிரோ ஆத்துக்கு பதுக்கும் ஆத்து சுரைக்கிற ஒத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்னு அது நம்பி இருக்குது மண்ணு அது தானாக வளர்ந்த மரம் தானமா ஒரு தாயாரோ தந்தை யாரு கூறமா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரைக்கிற ஒத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்னு அது நம்பி இருக்குது மண்ணு இது தானாக வளர்ந்த மரம் தானமா ஒரு தாயாரோ தந்தை யாரு கூறமா ஆண்டவனும் ஆணும் இங்கே அண்ணன் தம்பி கேளு உள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளு உள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொல்லவில்லை அம்மா ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொல்லவில்லை அம்மா இந்த ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தமில்லாம் சும்மா இந்த ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தமில்லாம் சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரைக்கிற பக்கம் யாரோ வச்ச தின்ன அது நம்பி இருக்குது மண்ணு அது தானாக வளர்ந்த மரம் தானமா வாலிபத்தின் கடனை தீர்த்த தாலி ஒன்று பேர் தந்தான் தாலி வெட்ட கடனுக்காக தாயார் என்ன பித்து போட்டா வாலிபத்தின் கடனை தீர்த்த தாலி ஒன்று பேர் தந்தான் தாலி வெட்ட கடனை தீர்த்த தாயார் என்ன பித்து போட்ட நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது
நம்மை சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்கு. அது நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்கு. அது நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரைக்கிற புத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அது நம்பி இருக்கிறது மண்ண. அது தானாக வளர்ந்த மரம் காணமா. ஒரு தாயாரோ தந்தை யாரும் கூறமா. அது தானாக வளர்ந்த மரம் காணமா. ஒரு தாயாரோ தந்தை யாரோ கூறமா. நன்றி நன்றி.